ஆந்திரா பருப்பு பொடி தான் நான் இப்போ செய்ய போகிறேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸ்மெல்லு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? சேர்த்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பூண்டு வந்து நான் எண்ணெய் விடாமல் நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை ஒரு கையளவு நான் கருவேப்பிலை எடுத்து நான் சேர்த்துக்க போகிறேன். கருவேப்பிலை வந்து உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இதையும் எண்ணெய் சேர்க்காமல் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஹேருக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி நம்மளுக்கு எல்லாமே நல்லது. வரமிளகாய் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து நம்ம வரமிளகாய் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து சீரகம் சேர்த்துக்க போகிறேன், 1.5 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். இதுவும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் பொட்டுக்கடலை சேர்த்துக்க போகிறேன், அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பாசி பருப்பு நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இது எல்லாமே எண்ணெய் இல்லாமல் நம்ம கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நம்ம சேர்க்குற ஒரு திங்ஸ்லேயும் நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்தி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நான் துவரம் பருப்பு சேர்த்துக்க போகிறேன், இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஆறின உடனே நம்ம வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். அதுலேயே ஜூண்டு போடுற வெல்லத்தில் தாங்க நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுப்போம், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. பெருங்காயமும் உப்பும் சேர்த்து நான் மிக்சியில் அடிச்சுக்க போகிறேன். நம்ம சேர்க்குற வெல்லத்தில் தாங்க அவ்வளோ கூடுதலான டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க, ஆந்திரா பருப்பு பொடி நம்மளுக்கு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே பருப்பு பொடி டேஸ்ட்டாக மிஸ் பண்ணாது.